கண்மணி அன்புடன் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்கன்னா வேணுமே கண்மணி அன்பையும் பிரிக்கணும், ரெண்டு பேரையும் ஒன்றா தூங்க விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெண்ணிலா பிளான் பண்ணி என்னோட ரூமில் ஏசி ஒர்க் ஆகலை அப்படின்னு போய் சொல்லி நான் கண்மணி கூட படுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வராங்க. அதுக்கப்புறம் போய் அன்பு வந்து ஏசி ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணுறாங்க. பார்த்தா ஏசி நல்லா தான் ஒர்க் ஆகுது. வேணும்னே பிளான் பண்ணி தான் வெண்ணிலா வந்து இந்த விஷயத்த பண்ணியிருக்கா அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் பாலில் ஏதோ ஒன்று கலந்து கொடுத்துருக்கா அப்படிங்கிற விஷயமும் அன்புக்கு வந்து ஏற்கனவே தெரிய வந்துருச்சு. இப்போ பாரு உன்னை எப்படி வந்து கவுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்பும் பார்த்தீங்க அப்படின்னா பாலில் வந்து எதையோ கலந்து வெண்ணிலாக்காக வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ வெண்ணிலாக்கு எடுத்துகிட்டு போன பாலை பார்த்தீங்கன்னா கண்மணி கிட்ட கொடுத்து இதை வெண்ணிலா வந்து எப்படியாவது சாப்பிட வச்சு படுக்கவே, அவள் தான் ரொம்ப வந்து டிப்ரெஷனில் இருக்கா, தூக்கம் வரலன்னு சொன்னால் இதை குடித்தா நல்லா தூக்கம் வரும், இதை மறக்காமல் அவள்கிட்ட கொடுத்துட்டு கண்மணிங்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கண்மணி வெண்ணிலா கிட்ட இதை குடிச்சிட்டு படு வெண்ணிலா, உனக்காக தூக்கம் வரலன்னு அவர் கஷ்டப்பட்டு காய்ச்சி எடுத்துகிட்டு வந்திருக்காருன்னு சொல்லிட்டு சொல்லவும் வெண்ணிலாக்கு டவுட் வந்துடுது. இவன் எதுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கான், டவுட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்கிறாங்க. ஆனால் கண்மணி வந்து எப்படியோ வற்புறுத்தி குடின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவை அந்த பாலை குடிக்க வச்சிடறாங்க. இதுக்கப்புறம் வெண்ணிலாவோட நிலைமை என்ன ஆக போகுது, அன்பு நினச்ச மாதிரி வெண்ணிலாவை பழி வாங்கிட்டாரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.